Hi and hello friends, welcome back to our channel DK Production. நான் தான் தினேஷ் குமார் பேசுகிறேன். லாஸ்ட் வீடியோக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். இன்ஸ்டாகிராமில் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் சேவ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் லவபிள் சப்போர்ட் டு மீ. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ பற்றி ஒரு சின்ன ஒரு ஏவி பார்த்துட்டு வந்துடலாமா? சிறு பறவையாய் கூட்டுக்குள் முடங்கி வானத்தின் ஓரம் கனவு கண்டே, பிரிவின் வார்த்தை மனதை கீறி விடியலின் ரகசியம் தேடினே, வானத்தை தொட்டேன் நான், காற்றில் என் பெயர் பதித்தே, தடைகள் எல்லாம் தூரலானது, நான் சாதனை செய்ய பிறந்தே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் ஏவி நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட எம்ஹெச்எஸ் ஸ்கூலில் நான் இருந்ததை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். எம்ஹெச்எஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ் பண்ணுறேன்னே சொல்லலாம். அவங்கள பார்க்க முடியாத ஒரு தருணத்தில் நான் இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவங்கள்ட்ட வந்து நான் வந்து ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2024 to 25 ட்ரைனிங் போயிருந்தேன். அவங்க ஸ்கூலுக்கு நான் வந்து ஒரு ட்ரைனிங் டீச்சராக நான் போயிருந்தேன். அப்போ வந்து என் கூட வந்து ஒரு 5 கிளாஸ் இருந்துன்னே சொல்லணும். 4 கிளாஸ், 5 to 5 கிளாஸ், 4 to 5 கிளாஸ் எங்கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கிளாஸ் எடுத்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் எனக்கும் அந்த பசங்களுக்கும் உள்ள பாண்டிங் ஒரு 6 மந்த் கிட்ட இருக்கும். ஸோ அந்த ஒரு பாண்டிங்கில் நான் அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் இருக்குது. இல்லைன்னா கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா அதான் எல்லாமே பண்ணிட்டேங்கிறல, இப்போ என்னடா புதுசாக பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டா, எம்ஹெச்எஸ் ஸ்கூல் பசங்க நான் போகிறப்போ வந்து எனக்காக ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் எழுதி கொடுத்தாங்க. சரிங்களா, நான் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 2026, இன்னைக்கு நான் ஷூட் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா வந்து 17/3/2026. ஸோ கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆச்சு. அவங்க எனக்கு அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்து, அப்பயே படிச்சிருந்தா கூட எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருந்திருக்குமா தெரியல எனக்கு. பட் 1 இயருக்கு அப்புறம் அந்த ஃபீட்பேக் ஃபார்மை நான் இன்னைக்கு தான் படிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நான் உங்க முன்னாடியே படிச்சு காட்டுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து என் கூட ட்ரைனிங் வந்த டீச்சர்ஸ் வந்து என் கூட வந்த ட்ரைனிங் டீச்சர்ஸ் பேர் நான் சொல்லிக்கிறேன். ஜெயராம் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து ஜீவானந்தம், தினேஷ் குமார், சூர்யா, கெவின் ஜெனித், ரேவந்த், சரவண கவின், பார்த்திபன் அண்ட் ராம்குமார். ஸோ ராமகிருஷ்ணன். ஓகே, இவங்களாம் தான் என் கூட வந்து ட்ரைனிங் வந்த ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து குமாரசாமி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து என் கூட ட்ரைனிங் வந்தவங்க கலைவாணி, கலைமகள், கமலி, ஷர்மி, சுபத்ரா, இவங்களாம் தான் வந்து எங்களோட வந்து ட்ரைனிங் வந்த டீச்சர்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து அரசு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் உமன், அங்கிருந்து வந்தவங்க வந்து வினோதினி, சுமதி, காவ்யா, ஜோதிகா, ரூபஸ்ரீ, ஜனனி, ரஷா, நந்தினி. ஸோ இவங்களாம் தான் வந்து அரசு காலேஜ் ஆஃப் உமன்ஸ்லேருந்து வந்தவங்க. அண்ட் தென் பொன்காளி அம்மன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து வந்தவங்க பிரியா, சௌமியா, சுதஞ்சனா. ஓகே, இவங்களாம் தான் வந்து நம்ம பொன்காளி அம்மன் காலேஜில் இருந்து வந்த நம்மளோட ட்ரைனிங் டீச்சர்ஸ். இவங்க கூட தான் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஹெச்எஸ்லாம் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த பேரில் இருக்கவங்க யாராச்சும் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ மூலிமா நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருமே போய் பட்டாசு வெடிச்சா எப்படி வெடிச்சு செத்துருவோம், அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு திசையில் போய் விழுந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ், ட்ரைனிங் வந்த டீச்சர்ஸ் பேர் மட்டும் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நேம் சொல்லினா இப்படி நல்லா இருக்குமா? அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேர் சொல்லிடலாம். பிரைட்னஸ் அதிகமாகிட்டே இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளோட 6th A இருந்து ஆரம்பிக்கலாம். எஸ்எம் சுதர்சன், பி அனிருத், பி தேவகிருஷ்ணன்,
கேஜி சர்வேஸ்ராம், பவிஷ் இவங்களாம் வந்து என்னோட 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் வந்து 7th A, ஓகே, வி அரவிந்த், கே கவினேஷ், எஸ் ஏ பிரதோஷ் அண்ட் எஸ் தஷ்வந்த். ஓகே. அண்ட் தென் இப்போ 7th B ஸ்ரீஹரி, எம் பரத், எஸ் தனுஷ் இவங்க 3 பேரும் வந்து 7th B. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 9th A ஸ்டூடெண்ட்ஸ் கௌதம் நாராயணன், கே தர்ஷன், விஜே ஸ்ரீநிதின், ஆர் ராஜேஷ், ஆர் தருண், வி ரூபராஜன், ஏ முகமது அபு தாஹிர் அண்ட் எஸ் ஜித்தன் அப்படி தான் கூப்பிடுவோம். ஓகேவா, அந்த பேர் வரல. அப்புறம் பி சூரிய நாராயணன், பி நிதன், வி பாலாஜி, எல் கதிர்வேல், எஸ்கே லோகேஸ்வரன், எம் சர்வேஷ். ஸோ இவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேம் லிஸ்ட் இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க கிளாஸ்க்கு நான் கம்மியாக தான் போயிருக்கேன். பட் அவங்க வந்து என் மேலே வச்சிருந்த லவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளாஸோட மிகப்பெரிய ஒரு அன்கண்டிஷனல் லவ்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல பசங்க சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் நான் போன ஸ்கூலில் ட்ரைனிங்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஸ்கூலில் பார்த்தவங்களா இருக்கட்டும், அதோட ரொம்ப சூப்பரான பசங்க 10th பசங்க. ஸோ அவங்களோட ஃபீட்பேக் இருக்குது, நான் படித்து காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம இந்த வீடியோ எதுக்காக ஓப்பன் பண்ணோம்? ஃபீட்பேக் படிச்சிடலாமா? ஹலோ, இதனோட தனிப்பட்ட ஃபீட்பேக்பா. நானாக வந்து எழுதி கொடுக்க சொல்ல, அவனுக்கு எழுதி கொடுத்ததை நான் அவங்களோட படிக்க போகிறேன். எனக்கே எப்படி இருக்குன்னு தெரியல. நானே படிக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைமா ஆரம்பிக்கலாமா? 7th Aலேருந்து ஆரம்பிக்கலாம். எங்கடா ஃபீட்பேக்குன்னு சொன்னால் வந்து ஒரு பேஜுக்கே எழுதி கொடுத்துருக்கானே. வி அரவிந்த் அவர் வந்து என்ன எழுதியிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். மிஸ் யூ டிகே சார், ஐ டு மிஸ் யூடா தம்பி. சாரி சார், இயர் டேக்கன் யூ டிகே சார். தம்பி எனக்கு புரியலப்பா. மை இங்கிலீஷ் थोड़ा थोड़ा. அப்புறம் ஃபேவரட் சார் டிகே சார், என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் தான்ப்பா. ஃபேவரட் டீச்சர் டிகே சார், கிளாஸ் சூப்பர் டீச்சிங் அண்ட் க்ளீன் டிகே சார். ஓகே, தேங்க்யூ தம்பி. ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். அண்ட் டிகே ப்ரொடக்ஷன் 1 மில்லியன் கால். அதாவது டிகே ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனல் கண்டிப்பாக 1 மில்லியன் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ தேங்க்யூ தம்பி, என் சேனலுக்கு எவ்வளோ தம்பி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். பண்ணுறீங்க. அப்புறம் டிகே சார் பிஏ சிஓஏ பிஎட் அண்ட் கிளியர் எம்ஹெச்எஸ் கிளியர் டீச்சர் ஸ்கூல் கம். ஓ, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து, சார் நீங்க வந்து பிஎஸ்சி பிஎட்லாம் முடிச்சுட்டு எங்க எம்ஹெச்எஸ் ஸ்கூலுக்கு டீச்சரா வந்துருங்கன்னு சொல்லி. ஏண்டா மொத்தமே 4 வருது தான் இருக்கு. 4 வருது தான். ஆனா கூட்டலத்துல எழுதிருக்காரு அவரு. கூட்டலத்தா? அதடா கூட்டலத்து. நான் படிச்சிருக்கல கூட்டலத்து. அந்த டீச்சர்ட்ட அப்படிதான் எழுதிருப்பாங்க. கேளுங்க. கண்டிப்பா அதை போய் பாஸ் பண்ணிட்டா உங்க ஸ்கூல் தான் நான் கேட்டு வாங்கி வருவேன். வேற எந்த ஸ்கூலுக்கு போறதா வந்து ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு உங்க ஸ்கூலுக்கு பிடிச்ச ஸ்கூல். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஓகே. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டே டீசென்ட் டிகே சார், லாஸ்ட் டே நோ கோயிங் டிகே சார். அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து டீசெண்டா இருந்தா சார், கடைசி நாள் இந்த ஸ்கூல் விட்டே போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரைமிங்கா கொடுத்துருக்கான். ஸோ சூப்பர் தம்பி. ஆனா அந்த வழியை அடுத்த இலக்கு நோக்கிய பயணமா நினைக்கும் போது அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் தென் பிப்ரவரி லாஸ்ட் டே 3 மிஸ் யூ டிகே சார், மிஸ் யூ டிகே சார். ஸோ நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தம்பி, ரொம்ப ஃபீலிங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். சரி, ஓகே, அடுத்த ஒரு ஃபீட்பேக் படிக்கலாம். இது யார் பார்த்தீங்கன்னா தஷ்வந்த் 7th Aலேருந்து எழுதியிருக்காங்க. அங்கால ஆடியம்மாள் திட்டம்மாள் இருந்த ஒரே அடங்காமல் அடக்கமாய் திட்டமாய் இருந்த ஒரே சார் நீங்கள். சார் எங்கள் எல்லாம் விருத்தியும் உற்சாகப்படுத்திய தலைவர் தினேஷ்குமார். ஏன், எதுக்கு? அவர்களுக்கு ஒரே வாரத்தில் 10 பாடங்களை நடத்தி முடித்த அனைத்து சார்களுக்கும் சேர்னை ஒர்க்கனாக இருந்த அனல் அங்கு கூட பேட்ச் ஒர்க்குன்னு இருந்தது. சரிங்க, உண்மையாமே அவன் எழுதுறது சுத்தமாக புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்களே பாருங்களேன்.
அப்புறம் அங்கே குட்டைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எனக்கு கருப்பு தினம் பிப்ரவரி 3 என்ன அன்னைக்கு டிகே சார் என்னை விட்டு போன நாள். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஐயோ ஏன் தம்பி? ஓகே, முதல் நாள் வந்தப்ப எங்களுக்கு அவரை சுத்தமா பிடிக்கல. ஆனா போறப்பதான் அவங்கள பிடிச்சது. மிஸ் யூ சார் டிகே சார். சரி பரவாயில்ல தம்பி, எப்பவுமே இருக்கிறப்ப அவங்களோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க, இல்லாதப்பதான் அவங்களோட அருமை தெரியும். ஒருத்தங்க எப்பவுமே நம்ம கூட இருக்கும்போது அவங்களோட அருமை என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை போயிட்டா அந்த வழியை தாங்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் கிளாஸ்க்கு நான் எந்த அளவுக்கு நான் கோவமாக வந்தாலுமே இப்போ உங்கள் கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நீ எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறியோ அதை விட ரொம்ப டபுள் மடங்கு நான் உங்களை மிஸ் பண்ணுறேன்னே சொல்லலாம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. 7th வீக்கில் போய்க்கலாம். 7th வீக்கில் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். பரத் எழுதியிருக்காங்க 7th பியில். சார் நல்லா சொல்லி தரீங்க. ஓகே தம்பி. சார் நல்ல சார். சார் எப்போதும் அன்பாக இருக்காரு. சார் நல்ல பாடம் நடத்துகிறாரு. சார் ஜாலியாக இருக்காரு. சார் எங்களை அடிக்க மாட்டார். சார் எங்க கூட பாசமாக இருப்பார். சார் எங்க கூட விளையாடுவார். சார் எங்க கூட உட்காந்து சாப்பிடுவார். அப்புறம் சார் எங்களை ஒன்றும் பண்ண மாட்டார், ஜாலியா இருப்போம். அப்படியா தம்பி? ஓகே தம்பி. அண்ட் நெக்ஸ்ட் சார் நல்ல இப்போ பார்த்தீங்கன்னா யாருது பார்த்தீங்கன்னா தனுஷ். அதாவது இவன் என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட். தனுஷ் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கிளாஸில் வந்து சேட்டை பையனே சொல்லலாம். அவங்க நல்லா இருக்கும். ஆனால் அவங்க கூட அவன் சேட்டை பண்ணுறதும் ஒரு வகையில் நல்லா இருக்கும், சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அவரோட ஃபீட்பேக் பண்ணிக்கலாம். அவங்கள எப்படி நான் மறப்பேன்? அவங்க தான் என்னுடைய உயிராச்சு. சார் நல்ல சார். சார் நல்லா கலாச்சிடுவீங்க. அதான் சொன்னேன்ல, அவன் என் ஃபேவரட் ஸ்டூடெண்ட். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். சார் நல்ல பாடம் நடத்துனீங்க. நல்லா 10 பாடம் நடத்துனீங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் வந்து ஒரு டேர்முக்கு தான் பண்ணிட்டேன். ஒரு டேர்முக்கு 10 லெசன்ஸ், அந்த 10 லெசன் நான் கவர் பண்ணிட்டேன். சார் நல்லா அடிக்கிறாரு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நான் நல்லா அடிக்கிறேன்னா என்னப்பா அடிக்கிற மூஞ்சி மாதிரியா இருக்கு. What nonsense you are talking about me? சார் பாடம் எடுத்துறாரு. சார் எழுதுறதுக்கும் சாப்பிட்றாரா, எங்களுக்கு கூட சாப்பிட்றாரு. அப்புறம் சார் நல்ல சார் என்னது சார் நல்ல திருடர். என்னடா சொல்ற? ஏனென்றால் பாடங்களை அழகாக திருடி எங்கிடம் கொடுப்பவர். ஓ, நல்லா வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறவர். நம்ம தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து நாங்க தானே கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு கிரிஞ்சாவே இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் போனா சேர்த்துக்க மாட்டாங்க. ஓகே ரைட்டு, நல்லா தான் இருக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சம் வேற மாதிரி போயிடுச்சு. சார் நான் நல்லா புரியல தம்பி. சார் நல்லா அடக்கமானவரா? ஓகே சார், பாய் சார். ஓகே பாய் தம்பி. முகமது அஜித். ஸோ இவனும் சொல்லப்போனால் ஒரு நல்ல பையன், நல்லா படிக்கிற பையன், ஒரு நல்ல ஒரு கிளாஸில் டாப்பர்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்ல பையன். இல்ல அவரு அந்த மாதிரி நல்ல பையன். ஸோ இவனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது பார்க்கலாம். சார் ரொம்ப நல்லா பாடம் நடத்தினாங்க. சார் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சார் ஜாலியாக இருப்பார். சார் எப்போதும் அன்பாக இருப்பார். சார் எடுத்தா எங்களுக்கு எடுத்து காமிச்சிருப்பாரு. என்னமோ சொல்றீங்க தம்பி. ஸோ தேங்க்யூ. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1 வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்தது பார்ட் 2 பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த வீடியோவில் போகிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. இனி அடுத்தது 9th to 10th முடிஞ்சா இருக்காங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை விட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்குமார். என்னதான் ட்ரை பண்ணாலும் அது கடைசி டைம் மட்டும் வர மாட்டேங்குது. 1 செகண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்குமார்.
அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை, see you, டாடா. பார்ட் 2க்காக எல்லாம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.